முதல்வர் விஜய் அவருடைய ஃப்ரெண்டான சஞ்சீவ் பல விஷயங்களில் ட்ரோல் செய்யப்பட்டாலும் ஒரு விஷயம் அவர் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது. அது விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா ரியூனியனை பற்றி தான். அவர் இப்போ சொல்லியிருக்கிற அந்த விஷயம்தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் விவாகரத்தப்போ சொன்ன ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் அப்போ சொன்ன விஷயமும் சரி, இப்போ அவர் சொன்ன விஷயமும் சரி, மிகுந்த அளவுக்கு விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலைவே ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் இதுக்கு முன்னாடி விஜய் சாரை பற்றி அதீதமாக சொல்கிறாரு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்டிருக்காரு. அதையும் தாண்டி அதை அவர் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு இப்போ சங்கீதா விஜய் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த ரிவீல் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் விஜயை பற்றி தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி அதுக்கு மேலேயும் சொல்லி அவர் நிறைய இடத்துல அசிங்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சஞ்சீவ் நிறைய விஷயங்களில் ட்ரோல் செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் இப்போ சங்கீதா விஜயை பற்றியும் அவருடைய விவாகரத்து விஜய் கூட ஆனதை பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாலுமே இப்போ சங்கீதா விஜயோட ரீயூனியனை பற்றி சொல்லியிருக்கிற அந்த விஷயம்தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லணும். இப்போ இது ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜய் எல்லாருக்குமே நல்லா தெரியும் விஜய் சாரை ஒரு ரசிகையாக தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒரு ரசிகை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தன்னுடைய மகன் ஜேசன் சஞ்சய் கூட வந்திருக்காங்க. என்னதான் அவருடைய கணவரை விவாகரத்துக்காக கோர்ட்ல வழக்கு போட்டிருந்தாலுமே அவங்க பண்ற விஷயங்கள் அப்படியே சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷ் கப்புல ரிவீல் பண்ற மாதிரியே இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் விவாகரத்து ஆனாலும் கூட கோ பேரண்டிங் பண்றதுலையா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரோட கரியருக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா மெச்சூர்டு கப்புள்ஸ் மாதிரி நடந்துக்குவாங்க. அதே விஷயத்தை தான் இப்போ சங்கீதா விஜயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரசிகையா தன்னுடைய கணவரோட கடைசி படத்தை பார்க்கறது மட்டும் இல்லாம இந்த படத்தினால அவருடைய மகன் படமான ஜேசன் சஞ்சயோட சிக்மா படம் தள்ளி போனதை பத்தி கூட கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது நிலுவையில் இருந்தாலும் கூட சங்கீதா விஜயோட இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம சங்கீதா விஜயோட விவாகரத்தை பற்றி நிறைய பேர் விஜய் சாரை தப்பாக பேசியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரியும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜேசன் சஞ்சய் டிடி அவர்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த இன்டர்வியூ மூலமாக தன்னுடைய அப்பா தான் தன்னுடைய முதல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த விஷயங்களை பார்க்கும்போது இப்போ எல்லாருமே நடிகை த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, 2வது கல்யாணம், அது மட்டும் இல்லாமல் மகனை கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஜய் சாரோட முதுகலை பின்னாடி பேசியிருந்தாலும் கூட இன்னைக்கு ஜேசன் சஞ்சய் கொடுத்துருக்கிற அந்த இன்டர்வியூ எல்லாருக்குமே ஒரு செருப்பால் அடித்த மாதிரி இருந்திருக்கும். அதையும் தாண்டி சஞ்சீவ் இந்த விஷயத்தில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சங்கீதா விஜய் பற்றி ஒரு தெரிஞ்ச பக்கம் இருக்குது அப்படின்னா தெரியாத பக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் அவங்களுடைய ப்ராட்டப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஜேசன் சஞ்சயோட பிஹேவியர் மூலமாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனைவியோட விவாகரத்துக்கு அப்புறமும் எப்படி இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால் க்யூலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் விஜய் பற்றி நிறைய பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது, எந்த அளவுக்கு அவர் சங்கீதாவை புரிஞ்சு வச்சுருந்தா இந்த அளவுக்கு அமைதியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆன்ஸ்க்ரீனில் நிறைய கப்புள் இருக்காங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு நிறைய ட்ரெண்டிங் கப்புள்ஸ் கூட இருக்காங்க. இன்னைக்கு லவ் பண்ணி நாளைக்கு பிரேக்கப் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 25 வருஷமாக 2 பேரும் அந்த அளவுக்கு ரொம்பவும் அழகாக வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு சமூகத்தில் ஒரு கணவன் மனைவி எந்த அளவுக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறத வெளிப்படையாக காட்டணும் அப்படிங்கிறது எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதுக்கு ஒரு சங்கீதா விதிவிலக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக சங்கீதாவோட பாசிட்டிவான முடிவு அவங்க 2 பேரும் ரீயூனியன் ஆகிறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு சஞ்சீவ் அபவுட் விஜயை பற்றி. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.